அதாவது அந்த அழிவு நடக்கும்போது நான் அங்கே நின்று பார்க்குற மாதிரி. நான் நின்று பார்க்குறேன், அதோட முடிஞ்சிருச்சு. அந்த இடம் ஃபுல்லாக ஒரு சைரன் வந்தது, அப்படியே தூசியாக பூமிக்குள்ளே போன மாதிரி. இதுதான் அது அங்கே ஒர்க் நடக்குது, அந்த மாதிரி மெட்ரோ ஒர்க் நடக்கிற மாதிரி. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சியோட லெவல் சென்னைட்டெலாம் வரும்னு. அதே மாதிரி அந்த சைடில் டெக்ட்ரானிக் ஃப்ளைட்ஸ் அசைஞ்சு இந்தியாவோட சேரும், அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க விஞ்ஞானி. இது இந்த ரிசர்ச் ஆஃப் த விஞ்ஞானிகள்லாம் இதெல்லாம் ரொம்ப நாள் நடக்கும். ஆனால் இந்த ஒரு பயம்லாம் என் மனசில் இருந்து இதெல்லாம் எனக்கு யோசனை வந்துருக்கலாம், தெரில, இந்த ட்ரீம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 22 வசனம் 1. சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. And they continued 3 years and without war, but when and Syria and Israel. வசனம் 2. 3 வருஷத்திலே யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் பொழுது, and it's come to pass in these 3 years and that and Josaphat the king of the Judah come down and the kings of the Israel. வசனம் 3. இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரர்களை நோக்கி, கீலியாத்தில் உள்ள ராமாத் நம்முடையதா என்று அறிவீர்களா? நாம் அதை சிரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளலாம், சும்மா இருப்போம் என்ன என்று சொல்லி. And the kings of the Israel said unto his servants, Can now he that and Ramath in the Gilead is yours, and we be still, and stake in not out of this hands of these kings of the Syria. அசம்னால் யோசபாத்தை நோக்கி, கீலியாத்தில் உள்ள ராமாத்தில் மேலும் யுத்தம் பண்ண என்னுடனே வருகிற என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். And he said unto the Josaphat, Wilt thou go with me to Bethel to me Ramoth Gilead? And Josaphat said unto this king of the Israel, I am as thou art, my people as thy people, my house as they yours. வசனம் 5. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அன்றையே அறியும் என்றான். And Josaphat said unto the kings of the Israel, Enquire, I pray thee, that the word of the Lord and days. வசனம் 6. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூட்டி வரச் செய்து, நான் கீலியாத்தில் உள்ள ராமாத்தில் மேலே யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாத என்று அவர்களை கேட்டதற்கு அவன், ஆண்டவர் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். Then the kings of the Israel gathered these prophets together, about 400 men, and said unto the man, Shall I go against Ramoth Gilead to Bethel, or the land for Ber? And they said, And go up for the land shall and deliver it unto the hands of the kings. வசனம் 7. பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கும் அவர்களே அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். And Josaphat said, Is there not here a prophet of this land, besides that we and might and enquiry of them? வசனம் 8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்திலே விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நான்
நன்மையாக அல்லது தீமையாக தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படியே சொல்ல வேண்டாம் என்றான். And the kings of the Israel said unto the Josaphat, the three is eight and one man, Micah, that sons of Mimlam, by whom and we might inquired have the Lord, and but hated him, for he doth not and prophecy God and concerning me, but evil. And Josaphat said, let not the king say so. வசனம் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மீகாவை சீக்கிரமாக அழைத்து வா என்றான். And the kings of Israel called and the officers and said, and Astron Yeter Mika and the sons of the Imla. வசனம் 10. இஸ்ரவேலின் ராஜா யூதியாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியா ஒளிமுக வாசலுக்கு முன் இருக்கும் விசாலத்திலே ராஜஸ்திரியும் தரித்து கொண்டவர்களாய் அவர்கள் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And the kings of the Israel Josaphat, the kings of the Judah, set each and his throne, having put and their props in his wide and place in this entrance of the gates of the Samaria, and all the prophets prophesied before him. வசனம் 11. கோனானின் குமாரனாகிய சீதேக்கியா தனக்கு திருப்பி கொம்புகளை உண்டாக்கி இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளினாலே நீர் சிரியாவை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And Zedekiah see the sons of the Cancana made an image of this Iran, and he said, thou shalt the Lord and with these shalt and thou push the Syrians until this have and consumate them. வசனம் 12. சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலியாத்தின் உள்ள ராமாத்திற்கு உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். And all the prophesied, so saying, go up to the Rama God land, and prepare for the land shall deliver into the kings of hands. வசனம் 13. மீகாயை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்க தரிசிகளுடனே வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களின் ஒரு வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாகச் சொல்லும் என்றான். And the messenger that was gone to call and Micah speak unto him, and saying, behold, now and the words of the prophets declare good unto the kings with his one mouth. Let they and words, I pray thee, be like the word of the one of them, and speak that which is good. வசனம் 14. அதற்கு மீகாய், கர்த்தர் என்ன இடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். And Micah said, as the Lord and liveth, what the Lord and said unto me, that I will and I speak. வசனம் 15. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மீகாவே, நாங்கள் கீலியாத்தில் உள்ள ராமாத்தில் மேலே யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போ, உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். So he come to the king, and the king said unto him, Micah, shall we go against Ramgalen to Bethel, or the sea, or the shall and we Rabbah? And he answered him, and go and prosper
for the Lord shall deliver it into the hands of the king. வசனமான ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலேயே உண்மையாய் அல்லாமல் வேறு ஒன்றையும் என்னிடத்திலே சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடு விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். And the king said unto him, and how many times shall I adjure thee, that thou tell me nothing but that which is true in the name of the Lord. வசனம் 17. அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லோரும் மேய்ப்பன் அல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறடிப்பதையும் கண்டான். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எஜமானன் இல்லை, அவர்கள் தாம் வீட்டிற்கு சமாதானத்துடனே திரும்பி போக கடவர்கள் என்று சொன்னான். And he said, I shall all the Israel scatter upon the hills as sheep that have not a supper. And the Lord said unto these, I have the no master. Let them and return every man his house in the peace. வசனம் 18. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்முடனே சொல்லவில்லையா என்றான். And the kings of the Israel said unto the Josaphat, Did I not tell thee that the prophecy no good concerning me but evil? வசனம் 19. அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடத்தில் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். And he said, Hear thou therefore and the word of the Lord. I say, shall the Lord and standing, and this thereon, and all this host, and of the heaven standing by him, and his right and his left. வசனம் 20. அப்பொழுது கர்த்தர் ஆகாப்பை போய் கீலியாத்தில் உள்ள ராமாத்திலே விழும்படிக்கும் அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். And the Lord said, Who shall and proceed that he may go up and full that Ramoth Gilead? And one said, and this another, and this manner, and another said, and that manner. வசனம் 21. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவருக்கு போதனையை செய்வேன் என்றது. And the comfort a spirit and stood before the Lord and said, I will proceed him. வசனம் 22. அதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளின் எல்லாரிலும் வாயிலும் பொய்யின் ஆவியை இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்தது எப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். And the Lord said unto him, and water with and he said, I will go forth, and I will be a laying spirit in the man mouth of the heathen prophets. And he said, Thou shalt and pursue him, and prevail also go forth and do so. வசனம் 23. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லோருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மையை குறித்து தீமையாகச் சொன்னார் என்றான். Now therefore, and behold, the Lord and he put a laying spirit in the mouth of all these prophets,
and the Lord hate and speak an evil concerning thee. வசனம் 24. அப்பொழுது கோனானவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மீகாவை கன்னத்திலே அடைத்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு என்னுடனே பேசும்படி வந்தது என்றார். And Bud and Sudaka, the sons of Kancana, went near and smite Micah and the cheek, and said, and which and way and went the spirit of the Lord for me to speak unto thee. வசனம் 25. அதற்கு மேகாய், நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்த நாளில் அதை காண்பாய் என்றான். And Mihal said, and behold, thou shalt and see in the day, when thou and shalt and go into an near chamber to hate thyself. வசனம் 26. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மீகாவை பிடித்து அவனை பட்டணத்தை தலைவனாகிய அமோனிடத்திற்கு ராஜாவின் குமாரனாகிய யோசபாத்திடத்திற்கும் திரும்பி கொண்டு போய், and the kings of the Israel said, and take Micah and carry him and back into the governor of the city, and the Joshua and the king's and son. வசனம் 27. அவனை சிறைச்சாலையிலேயே வைத்து நான் சமாதானத்துடனே வரும் அளவு அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். And say, thou shed the kings and put his follow in the prison, and feed him in with the bread of the affliction, and with the water of the affliction, until they come into peace. வசனம் 28. அப்பொழுது மீகாய், நீ சமாதானத்துடனே திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதிலே என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள் என்றான். And Mihal said, and if thou repent and all in the peace, the Lord and hate not and speaken by me. And he said, and hearken, O people, every one of you. வசனம் 29. பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் கீலேயாத்தில் உள்ள ராமாத்திற்கு போனார்கள். So the kings of the Israel and the Josaphat, the kings of the Judah, went up unto the Ramah. வசனம் 30. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீ ராஜா வஸ்திரம் தரித்திரு என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். And the kings of the Israel said unto the Josaphat, I will and disguise myself, and they enter into the Bethel. But put thou and the robbers. And the kings of the Israel disguised himself, and went into the Bethel. வசனம் 31. சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களையும் 32 தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் சிறை போடு பெரியோரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு ஒருவர் மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். But the kings of the Syria commandment is 30 and chief captains, and had and ruled over his chariots, saying, forgot natural with his shall small, not great, and seven only with the kings of Israel. 32. ஆதலால் ரதங்கள் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ணி அவனுக்கு நோக்கி நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். And it's come to pass, when the captains of the chariots was on Josaphat, that they and said, and surely it is
the kings of the Israel, and they and turned say to the further against him, and Josaphat cried out. வசனம் 33 அவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். And it's come to pass when the captains of the chariots proved that it was and not these kings of Israel, that they and turned back from this pursuing him. வசனம் 34 ஒருவன் நினையாமல் வில்லை நானன்றி எய்தேன், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சரதியாய் பார்த்து, நீ திருப்பி இனி இராணுவத்து கப்பல் கொண்டு போ என்றான். எனக்கு காயப்பட்டது என்றான். And the Crescens man brought my abode at this winter, and smote the kings of the Israel. But when these giants have these houses were for, he said unto the deliverer of his in chariots, turn then ye and son carry me out of the house, for I am wandered. இராணுவத்து கப்பல். வசனம் 35 அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சிரியாவுக்கு எதிராக ரதத்திலே நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தினால் இரத்தம் ரதத்தின் தட்டில் வடிந்தது. And the battle increased that day, and the king was unstayed upon his and charged against the Syrians, and died, and even and this blood ran out of the one into the mainest of the chariot. வசனம் 36 பொழுது போகும் பொழுது அவர்கள் தம் பட்டணத்திற்கு அவரவர் தம் தேசத்திற்கு போகலாம் என்று இராணுவத்திலே பறைசாற்றப்பட்டது. And there went a proclamation through God the instant but the going down of the sun, saying, every man to the city, every man to his own country. வசனம் 37 அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். So kings die and was forgot to the Samaria, and the king in the Samaria. வசனம் 38 அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலேயே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லுக இருந்தது வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. And one washed the chariots in the poor of this Samaria, and these dogs and lake upon his blood, and they washed it. These sons are more according unto the words of the Lord which he spake. வசனம் 39 ஆகாபின் மற்ற வார்த்தைகளும் அவன் செய்தவையும் யாவும் அவன் கட்டின அந்த அரண்மனையின் வரலாற்றும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of these arts of the Anab and all that they did, and this every the house which he made, and all the cities that he built, are they not written in the book of the Chronicles of the kings of Israel? வசனம் 40 ஆகாப் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனையும் ஆகாசையும் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஆகாசியா. So Anab slept with him and fathers, and Asa
sons of regained in his standard. வசனம் ஆசாப்பின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாப்பின் நாலாம் வருஷத்திலே யூதியாவின் மேலே ராஜாவானான். And Josaphat the sons of the Asa began to this reign over Judah in the 4th year of the kings of Israel. வசனம் 42. யோசபாத் ராஜாவாகிற பொழுது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். சில்கின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபாள். Josaphat was 35 years old when and he began to reign. And he reigned 25 years in Jerusalem. And his mother's name was Azubah, the daughters of the Siliai. வசனம் 43. அவன் தன் தகப்பனாகிய ஆசாபின் வழிகளை எல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதையே செய்தான். ஆகிலும் மேடைகளிலும் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் என்னும் மேடைகளின் மேலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். And he walked in all the ways of the Asa, his fathers. He returned not as from it doing that which was unright in the eyes of the Lord. Nevertheless, the high place were not taken away, for the people offered and brought incense hid in the high place. வசனம் 44. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவுடனே சமாதானமாயிருந்தான். And Josaphat made an peace with the kings of Israel. வசனம் 45. யோசபாத்தின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் கட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now there were rest of this act of the Josaphat, and his might that he served, and now how he and where had this not done written in this book of in the book of the Chronicles of the kings of the Judah. வசனம் 46. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களிலே மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரர்களையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். And there remained of these Sodomites which and remains in the days of the fathers Asa, he took out of the lands. வசனம் 47. அப்பொழுது ஏதேமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். பிரதி ராஜா. There was and then no kings in Edom, and Depot was an king. And Depot was an king. வசனம் 48. பொன்னுக்காக ஓப்பேருக்கும் போகும்படி யோசபாத் தர்ஷிஷ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகளே போகவில்லை. அவைகள் எசியேகோரில் உடைந்து போயின. Josaphat made a ship of the Tarshish to go to the Ophir for gold, but they went not, for the ship is warren broken of the எசேகேபரிலே. வசனம் 49. அப்பொழுது ஆகாப்பின் குமாரனாகிய ஆகாசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர்கள் உம்முடைய வேலைக்காரர்களோடு கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. Then said Asa, the sons of the Nawab, unto the Josaphat, let me and servants go with the servants in the ship. But the Josaphats and were not.
Lord not. வசனம் 50. யோசபாத் தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களிடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Josaphat slept with his fathers, and was buried with his fathers in the city, and David his father, and Joram his sons began in his stand. வசனம் 51. ஆகாப்பின் குமாரனாகிய அகாசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவிலே ராஜாவாகி இஸ்ரவேல் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. And Azar the sons of the Nava began shudering over Israel in the Samaria. So the 7th year of the Josaphat, kings of the Judah, and there is again 2 years over Israel. வசனம் 52. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழிகளிலே தன் தாயின் வழிகளிலும் இஸ்ரவேலின் பாவம் செய்ய பண்ணினான். நாபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து. And he did evil in the sight of the Lord, and walked in the way of his fathers, and his way of the mothers, and in the way and Jeroboam the sons of Naboth, whom made an Israel to sin. வசனம் 53. பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடி எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். For he served Baal and worshipped him and provoked to hunger to the Lord God of the Israel, according to all that his fathers had done. Friends, எனக்கு அந்த கனவு நானும் அந்த இடத்துல இருக்கேன். ஓகேங்களா, ஒரு தூசியை போல் அந்த டைமில் முடிஞ்சிருச்சு ஜோலி. எதுக்கு வந்தது ஏன் வந்தது எனக்கு தெரில. எனக்கு வந்தது விடிகாலில் நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது கூட அந்த கனவு அப்படி நிற்குது. 5:30 5:15 டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண் தவறான ஒரு வழிபாட்டில் இருக்கக்கூடாது. அது கர்த்தரை கோபம் முட்டுது, தேவனை கோபம் முட்டுது. மெய்யான தேவனை, வானத்தை பூமியை சூரியன் நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைச்சிருக்காரு. சாதாரணமாக ஒரு இதுக்கு போய் நம்ம அது மரியாதை கொடுத்தா பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் அவன் எல்லாருமே விட்னஸ். நம்ம கண் தவறு நடக்குது, அந்த ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு சும்மா போனால் கூட நம்ம கண் பார்க்குது, அது நிமித்தம் நம்ம மனசு வேதனைப்படும். ஓகேங்களா, அப்படி தான் இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி ஒரு தூசியை மாதிரி பட்டுன்னு எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு சைரன் வருது, என் கண் பார்க்குது. ஓடி வராங்க அந்த இடத்த விட்டு நிறையா பேர், அதையும் பார்க்குது. அதோடு நான் எந்திரிச்சிடுறேன், அவ்வளோதான். இதான் என் கனவு. இதெல்லாம் எதுக்கு ஒரு வருஷம் தள்ளி போவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வேணால் நடக்கலாம், நடக்கும்ன்றதை நான் சொல்லலை. இது மாதிரி பிரச்சனை மெய்யான தேவனை நம்ம விட்டு விலகி போகக்கூடாது என்றது தான் இதோட நிச்சயம். எல்லாருமே தேவனோட பிள்ளைகள் தான். அவரை நம்ம எப்பயுமே ஏற்றுக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.